தமிழ்க்குடி உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நரேந்திர பாலா. பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சி மீதும் ஆளும் திமுக அரசுக்கும் சில ஊடகங்களுக்கும் சில காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஏன் அப்படி ஒரு வன்மம், ஏன் அவங்களுக்கு நான் மட்டும் ஒரு பாரபட்சம் காட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ நன்மை செஞ்சாலும் அதை அந்த மக்களுக்கு வெளியே எடுத்து சொல்கிறது கிடையாது இந்த ஊடகங்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி சின்னதாக ஒரு தவறு, சின்னதாக ஒரு குறை, இல்லை ஒரு கட்சியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை பெரிய நியூஸ் ஆக்கி பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட கூட்டணி அப்படிங்கிறத விவாத பொருளாக்கி அவங்க பணம் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. பாமகவை தவறாக விமர்சிச்சுட்டு போயிடுவாங்க. காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா பாமக பேனர் வச்சா மட்டும் 2 நாளில் எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. பாமகவினர் ஏதோ நீதி கேட்கறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு போராட்டத்துக்கோ வந்துட்டால் கூட காவல்துறை உடனே அவங்க கைது நடவடிக்கை எடுப்பாங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. நேற்றைய தினம் திண்டிவனத்தில் பார்த்தீங்கன்னா தினமலர் பத்திரிகையில் சித்திரை முன்னெடுப்பு மாநாடு குறித்து பாமகவினர் செய்த சுயவிளம்பரத்தை தவறாக சித்தரித்து போட்டிருக்காங்க. அதாவது அன்புமணி அவர்களுக்கு எதிராக இருக்கிறது போல், இரண்டாக பிரிஞ்சது போல் தவறாக சித்தரித்து போட்டிருக்காங்க. தினமலருக்கு இதே தான் பொழப்பு. பாமகவோட நன்மைகள் ஒன்றும் சொன்னது கிடையாது. பாமகவை தவறாக விமர்சிக்கிறது தான் வேலை. நாட்டில் எவ்வளவோ அவலங்கள் நடக்குது, அதெல்லாம் எடுத்து சொல்ல துப்பு இல்லை. பாமக விமர்சித்து அது மூலயமா பணம் சம்பாதிக்கணும், பாமகவுக்கு ஒரு இழிவான பேரை உண்டாக்கணும், மக்கள் மத்தியில் தவறாக சித்தரிக்கணும். இதுதான் அவங்களோட நோக்கமே. இதை கண்டித்து அங்கே உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினர் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சர்வம் ஜெயராஜ் அவர்கள் தலைமையில் அங்கே உள்ள மாவட்ட தலைவர், நகர செயலாளர் மற்றும் மகளிர் அமைப்புகள்லாம் சேர்ந்து தினமலர் பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. அவங்கள காவல்துறையினர் கைது செஞ்சுருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் கூட பார்க்காம அவங்கள அடித்து தள்ளி அவங்கள இடித்து ஒருத்தர் அவங்கள தோல் மேலே ஏறி உட்காந்துருவாராட்டிருக்கு. அந்த அளவு கைது செஞ்சுருக்காங்க. இது பாட்டாளி மக்கள் கட்சியினரோட நியாயமான கோபம். அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், பெண்களுக்குன்னு தனி வேணும் வச்சு மகளிர் போலீஸை வச்சு நீங்கள் கைது பண்ணணும். பெண்களை தள்ளுறதும் அடிக்கிறதும் அவங்க மேலே கை வைக்கிறதும் பார்க்க அருவருக்கத்தக்க வகையில் நடந்துக்கிறது சட்ட ஒழுங்கா? பெண்களை தகாத முறையில் அடித்து தள்ளி கைது செய்கிறதும் இது ஒரு நல்லாட்சியா? இதுதான் பெண்களுக்கான ஆட்சியா? இப்படி தான் கைது செய்ய சொல்லி சட்டம் இருக்குதா? எவ்வளவோ தவறு பண்ணுறவங்களாம் விட்டுறீங்க. கஞ்சா கடத்துறவங்க, கொள்ளை அடிக்கிறவங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணுறவங்க, இல்லை கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 70 பேர் மேலே இறந்தாங்களே, அந்த வழக்கில் இப்படி தான் அடித்து பிடிச்சி கைது பண்ணீங்களா? இப்படி கைது பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் கைது பண்ணாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மட்டும் வன்மமாக செயல்படுறது ஒரு எந்த விதமான செயல்? இதுதான் சமமான சட்டமாக, சமமான சமூக நீதியா? குற்றம் செஞ்சுருந்தா, தவறு செஞ்சுருந்தா, மன்னிக்க முடியாத குற்றமுமா இருந்தால் நீங்கள் கடுமையாக நடந்துக்குங்க. அதுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிமை இருக்குது. அதுவும் அவங்கள கைது செஞ்சு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாமே தவிர, குற்றவாளியாகவே இருந்தாலும் அவங்கள தகாத வார்த்தையில் திட்டுறதுக்கோ, இழிவான வார்த்தையில் திட்டுறதுக்கோ, மரியாதை இல்லாமல் பேசுகிறதுக்கோ, அவங்கள அடிக்கிறதுக்கோ சட்டத்தில் இடமே கிடையாது. லீகலாக நீங்கள் அதே போல் செய்யவே கூடாது. ஆனால் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியிட்ட நீங்கள் நடந்துக்கிட்ட செயல் வன்முறையின் உச்சம். அதாவது அடக்குமுறை, அதிகார பலம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே இதே போல் செயல்படுறீங்க. இப்போ இதுவே திமுகவை தவறாக ஊடகத்தில் பேசினா என்ன பண்ணுறீங்க? அவங்க மேலே வழக்கு தொடுக்கிறீங்க, கைது நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஏன் சமீபத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் துப்புரவாளர் பணியாளருங்கிற மாறு வேடத்தில் திட்டமிட்டு மலம் சாணியெல்லாம் அள்ளி தெளித்து அவரை படாத பாடுபடுத்தி கீழ்த்தரமாக செயல்பட்டீங்க. அது திட்டமிட்டு செஞ்சதாங்கிற அளவுக்கு சமூக வலைதளத்தில் ஒரு காணொலியும் பரவச்சு. இப்போ திமுக நிர்வாகி ஒருத்தர் அமைச்சர் சேகர் பாபு கிட்ட பேசுகிறாரு. சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்ததை சொல்லட்டுமா, நான் தான் பண்ணணும்னு சொல்லட்டுமாங்கிறாரு. இவர் உன்னால் முடிஞ்சால் சொல்லி போடுறா, இப்போ ஆள் அனுப்புகிறேன் பாரு அப்படிங்கிறாரு சேகர் பாபு. அப்போ எந்த வகையில் சட்ட ஒழுங்கு இருக்குன்னு பார்த்துக்குங்க. எவ்வளோ வன்முறையாக செயல்படுறாங்க, எவ்வளோ ஆபாச பேச்சு பேசி அறிவுறுக்கத்தக்க வகையில் செயல்படுறாங்க, எவ்வளோ இழிவாக நடந்துக்கிறாங்க திமுகவினர். அவங்களாம் நடவடிக்கை இதே போல் எடுக்க முடியுமா? பல இடங்களில் காவல்துறையினர்கிட்ட திமுகவினர் மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்காத அளவுக்கு உங்கள் பணியை, அரசு பணியை தடுக்கிறாங்க, மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா தான் இருக்கிறீங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், மற்ற கட்சிக்கு ஒரு நியாயம், இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயம்னு எப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க? எல்லா காவல்துறையினரும் கிடையாது, ஒரு சில காவல்துறையினர் ஒரு சில பகுதிகளில் இப்படி தான் நடந்துக்கிறாங்க. சமீபத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் செம்மனார் கோயில் பகுதி காவல் நிலையம் அருகே பழங்குடியினர் மக்கள் வசித்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டெம்போவில் அவங்க உணவு தருவது வழக்கம். அவர் அந்த இரவு உணவு வழங்கும் போது 2 வயசு குழந்தை முன்னாடி நின்றுருக்கு. அது தெரியாமல் வாகனத்தை எடுத்துட்டாரு. அந்த குழந்தை இறந்துருச்சு. அந்த விஷயத்தில் அந்த வாகனத்தை பறிமுதல் செஞ்சு போலீஸார் காவல்துறையில் போட போகிறாங்க. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் AK செந்தில் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாகனத்தை ஃபோட்டோ எடுக்கிறாரு. அதுக்கு இவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் புகைப்படம் எடுக்கக்கூடாது, அதை டெலீட் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லணும். அவர்கிட்ட தரைக்குறவான வார்த்தைகளை பேசி நீ எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்னு திட்டினதும், நான் பாமக கட்சியில் இருக்கேன், ஒரு ப்ரூஃபுக்காக நான் எடுக்கிறேன் அந்த டெம்போவை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதையும் மீறி அந்த காடை வாங்கி விட்டு கடாசிட்டு அவரை மரியாதை இல்லாமல் பேசி சட்டையை பிடிச்சி தாக்குதலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இது தெரிஞ்ச பாட்டாளி மக்கள் கட்சியினர் 500 பேருக்கு மேலே அங்கே முற்றுகையிட்டு அதுக்கப்புறம் மயிலாடுதுறை DSP அவர்கள் போய் சமாதானம் பேசி வருத்தம் தெரிவித்து ஒன்றிய செயலாளர் AK செந்தில் அவர்கள் நீதி கேட்டுட்டு மீட்டுக்கிட்டு வந்தாங்க. இப்படிலாம் பாமகவினருக்கு எதிராக பல இடங்களில் நடக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியினர் நியாயமாக தான் நடந்துப்பாங்க. அவங்க தவறு செஞ்சால் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. அதுக்குன்னு தகாத முறையில், அதிகார பலத்தில், வன்முறையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கி பொய் வழக்கு புனையிறது, அவங்க வாழ்க்கையை சீரழிக்கணுங்கிற நோக்கத்தில்
வேணும்னே திட்டமிட்டு செயல்படாதீங்க. இது கண்டிக்கத்தக்கக்கூடிய செயல். மயிலாடுதுறை மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகமெங்கும் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம், மகளிர் சங்கம், மாணவர் சங்கம், சமூக முன்னேற்ற சங்கம், உழவர் பேர் இயக்கம், இளைஞர் சங்கம், பாட்டாளி சமூக ஊடக பேரவை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். சட்டம் நீதி எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். அதுதான் சமூக நீதி. தவறு செய்கிறவங்க தண்டிக்கப்படணும், நிரபராதிகள் காப்பாற்றப்படணும். இதுதான் காவல்துறை, நீதித்துறையோட கடமை. ஒரு ஆளும் அரசும் அப்படி தான் சட்டத்தை வழி நடத்தணும். நீங்கள் அப்படி நியாயமாக நடந்தால் மட்டும்தான் குற்றங்கள் குறையுமே தவிர இதுபோல செயல்களால் வன்முறையை தூண்டுறதும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவுக்கும் நீங்களே தான் காரணமாகறீங்க. அப்படி ஒரு தீமை விளைவிக்கக்கூடிய ஆட்சியாக இல்லாமல் மக்களுக்கு நல்லாட்சியை கொடுங்க. கைது செய்யப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் உடனே விடுதலை செய்யப்படணும் அப்படின்னு தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் கோரிக்கை வைக்கிறோம். சட்டமும் நீதியும் எல்லாருக்கும் சமமானதாக வழங்குங்க. சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நன்றி.